கூப்பிடுவாங்க. டாக்டர்களும் மருத்துவர்களும் நடைப்பயிற்சி செய்யுங்க நடைப்பயிற்சி செய்யுங்க அப்படிங்கிறது. சரி, அதில் நிறைய பேர் என்ன அறிவுறுத்துறாங்கன்னா, நல்லா வேகமா கை வீசி நடங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்த பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு தகுந்த ஆதாரம் கொடுக்க போறேன். வேகமா கை வீசி நடங்க அப்படின்றத. வேகமா நடக்கக்கூடாதுங்க. ஏன் நடக்கக்கூடாதுன்ட்டு விஞ்ஞான பூர்வமா சொல்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நடைப்பயிற்சி ரொம்ப நல்லதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. டாக்டர்களும் மருத்துவர்களும் நடைப்பயிற்சி செய்யுங்க நடைப்பயிற்சி செய்யுங்க அப்படிங்கிறது. சரி, அதில் நிறைய பேர் என்ன அறிவுறுத்துறாங்கன்னா, நல்லா வேகமா கை வீசி நடங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்த பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு தகுந்த ஆதாரம் கொடுக்க போறேன். வேகமா கை வீசி நடங்க அப்படின்றத. வேகமா நடக்கக்கூடாதுங்க. ஏன் நடக்கக்கூடாதுன்ட்டு விஞ்ஞான பூர்வமா சொல்றேன். நாய் ஒரு நிமிஷத்துக்கு 60 மூச்சு எடுக்கும். தூங்கும்போது பாத்தீங்கன்னா கூட இந்த வயிறு வேக வேகமா அடிச்சுக்கும். அத நீங்க தூங்கிட்டு தானே இருக்குது. நீங்க ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை வயிறு எப்படி நிக்குதுன்னு பாருங்க. 60ல இருந்து 70 தடவை. என்ன வயசு? நீங்க அப்படியே பஞ்சு மெத்தையில வளர்த்து தங்க கட்டுல போட்டு பஞ்சு மெத்தையில வளர்த்தாலும் 12-13 வயசுக்குள்ளார முதிர்ச்சி அடைந்து இறந்துவிடும். மனுஷன் நம்மளாம் 15ல இருந்து 16 சுவாசம், இதை நான் சொல்றேன், இயற்கையான சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு எடுக்கணும். யாராவது தூங்கும்போது வயிறு விரிஞ்சு சொல்லுங்கிறத கவனிங்க. தூங்கும்போது நீங்க நோட் பண்ண தெரியாது இல்லையா? 15ல இருந்து 16 இயற்கையான சுவாசம் நடக்கும். இந்த வயிறு விரிஞ்சு சொல்லுங்க. எத்தனை வருஷம் மனுஷன் வாழ்றாங்க? அதிகபட்சம் 80 வயசு. யாரோ 90 வயசு வாழ்வாங்க, அதை விட்டுருங்க. அதிகபட்சம் 80 வயசு வாழ்றாங்களா? சரி, முதலை 6ல இருந்து 7 மூச்சு எடுக்குது ஒரு நிமிஷத்துக்கு. அது அவ்வளோ மெதுவாக மூச்சு எடுக்கிறதுனால தான் அந்த நுரையீரல் அது விரிஞ்சு சுருங்கிறதே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அதனால் முதலை பண்ணைக்கு சிறுவர்கள் போனாங்கன்னா அது முதல்ல செத்து கிடக்குதுன்னு நினச்சி கல் எடுத்து அது மேலே ஏறிவாங்க. அதனால தான் அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, முதலையை கல்லால் எறிந்து துன்புறுத்தாதீர்கள் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. முதலையினுடைய வயசு எவ்வளோன்னா 200 வருஷம். அது 6லேருந்து 7 மூச்சு ரொம்ப குறைவாக மூச்சு செலவிடுறதுனால அதோட ஆயுசு 200 வருடம். இப்போ அதுவே நாய் 60 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு எடுக்கிறதுனால, ஒரு செகண்டுக்கு ஒரு மூச்சு எடுக்கிறதுனால, அது என்னதான் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும், அது பஞ்சு மெத்தை போட்டு தங்க கட்டிலே படுக்க வச்சுருந்தாலும், அந்த நாய் அதிகபட்சம் 12லேருந்து 13 வயசுக்குள்ளார முதுமை அடைஞ்சிடும். முதுமை அடைஞ்சிட்டு நான் வீடியோவில் நடந்து காட்டுற மாதிரி அது நடக்க முடியாமல் நடந்து இறந்துடும். மனுஷால் 15லேருந்து 16 மூச்சு எடுக்கிறதுனால 80 வயசு அதிகபட்சம் உயிர் வாழ்கிறாங்கன்னு சொன்னேன். இதுலேருந்து சயின்டிஃபிக்காக நமக்கு என்ன தெரியுது? சயின்டிஃபிக்காகவும் என்ன தெரியுது, நமக்கு இயற்கையாகவும் என்ன தெரியுது? கடவுள் நம்ம பிறக்கும் பொழுது இந்தா பிடித்துக்கொள், உனக்கு இவ்வளவு ஆயுசுன்னு எந்த மனுஷனுக்கும் கொடுக்கல. இந்தா பிடித்துக்கொள், உனக்கு இத்தனை கோடி மூச்சு,
அதை எவ்வளவு சிக்கனமாக செலவு செய்கிறியோ அவ்வளவு உனக்கு வாழ்நாள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வேக வேகமாக கை வீசி நடந்தாலோ ஜாக்கிங் போனாலோ மூச்சு அதிகமாக செலவாகும். அதனால தான் வேக வேகமாக கை வீசி நடக்காதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி அதிகமாக கை வீசி நடக்கூடாதுன்றத நீங்கள் எதில் போய் தானாலும் உங்களுக்கு இருக்காது. அந்த புக்கில் இதெல்லாம் இறைவன் பொறுத்த ஞானத்தினால சொல்றது. ஆனா ஒத்துக்கிற மாதிரி இருந்தா சைச்சிக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதனால மூச்சோட இணைந்து நடங்க. கூட வரவங்க கிட்ட தோஸ்தா பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்தி அதிகமா விரையுமா. நீங்க ஒரு நடைப்பயிற்சி செய்றீங்கன்னா பிரபஞ்ச சக்தி கிட்ட இருந்து நிறைய நீங்க சக்தியை உள்வாங்கி அது உடம்புல இறக்கணும். அதுக்கு நீங்க மூச்சை கவனிச்சு மூச்சோட இணைந்து நடக்கணும். ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் மூச்சோட இணைங்க. நீங்க இது சின்ன இடம், அதனால நாங்க வீடு எடுக்கிற இடம். அப்போ இந்த மாதிரி வேக வேகமா நடந்தீங்கன்னா மூச்சு வாங்கும். அந்த மூச்சு வாங்குறது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அதிகமா மூச்சு செலவு பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ அது ஆயுசம் உங்களுக்கு குறைக்குமா கூட்டுமா நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. ஏன்னா சயின்டிபிக்கா நான் உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன். இந்த மூச்சோட இணைந்து எதுவும் வேணும்னா ஹெட்போன் காதுல வச்சுக்கோங்க. அது கூட கெடுதின்றாங்க. நீங்க ஹெட்போன் காதுல வச்சு கேட்டு அந்த சீக்கிரமா அந்த காது கேட்டு விட்டுறனே எழுந்து விடுவீங்கன்னு சொல்றாங்க. மூச்சு உங்களுக்கு இறைக்க கூடாது. மூச்சு வேக வேகமா இறைக்க கூடாது. இறைக்காதபடிக்கு கை அதிகமா வீச வேணாம்னு நான் சொல்லுவேன். நல்லா கை வீசுங்க, ஆனா மூச்சு இறக்க கூடாது. அதை பார்த்துட்டேன். சரி, இன்னும் கூட இன்னொரு ஆன்மீக நாடகம் சொல்லித்தரேன். என்னன்னா இப்போ உங்களுக்கு ஈஸ்வரன் பக்தி உடையவர்னு வச்சுங்க. ஒரு அடி வைக்கும் போது மனசுல ஓம் நம சிவாய சொல்லுங்க. முருகர் உங்களுக்கு முருகர் விரும்பி கொண்டீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள சொல்லுங்க. உதட்ட அசைக்காம மனசுக்குள்ள சொல்லுங்க. நீங்க மனசுக்குள்ள எது ஒண்ணு சொல்ல பேசுறதுக்கு பழகினாதான் இந்த உடல் மனம் அந்த சோல் கூட இணையும். அதனால ஓம் சரவண பவாய நமக. ஒரு அடி வைக்கும் போது ஓம் சரவண பவாய நமக அத திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு ஆபீஸ்ல அதிகாரி கொடுத்தா இப்போ நாளைக்கு இதெல்லாம் முடிச்சு தரணும்னு சொன்னது ஞாபகத்துக்கு வராது. மனைவி திட்டினதே ஞாபகத்துக்கு வராது. புருஷன் திட்டினதே ஞாபகத்துக்கு வராது. மனம் ஒருங்கிணைந்து உங்களுக்கு நடப்பீங்க. நீங்க கிறிஸ்தவர்னு வச்சுக்கோ. ஏசப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, ஏசப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணு, ஏசப்பா எனக்கு நல்லது நடக்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மதம், நீங்க இருக்கிற மதம், அதுக்கு என்ன சாண்டிங் சொல்லிட்டு நடக்கணும். மனம் ஒருநிலைப்படம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ல இருந்து விளைவிங்க. இதே உங்களுக்கு ஒரு மூச்சு இருக்குது, ஆஸ்மா இருக்குன்னா இப்படி கை வச்சுக்கணும். இப்படி கை வச்சா நுரையீரல் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். உங்களை அறியாம டீப் பிரீத் நடக்கும். நீங்களா டீப் பிரீத் செய்யணும்னு அவசியம் இல்லை. டீப் பிரீத் நடக்கும். அப்புறம் உங்களுக்கு பண்ணை வீடு, நான் பண்ணை வீட்டுல இருக்கிறேன், என் வீட்டுல வாக்கிங் நானு அதுக்கு பாதை போட்டு வச்சிருக்கேன், எனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா கை நீட்டிக்கிட்டு நடங்க. அப்புறம் இதை பண்ணிக்கிட்டு நடங்க.
அப்புறம் கை தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் நடங்க. அப்ப கை தூக்கினா நுரையீரல் முழுமையா விரிவடைது, நுரையீரல். சோல்டர் வலிக்கிற மாதிரி இருக்கும்போது இறக்கிக்கங்க. இறக்கிட்டு மறுபடியும் நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லாம் இது வரைக்கும் எந்த வீடியோலையும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாம் சொந்த ஞானத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் தான். அப்புறம் சாதாரண செருப்பு போட்டு வாக்கிங் போகாதீங்க, நீ பெயின் வரும். வாக்கிங்னு உள்ள ஷூ போட்டு போங்க. எனக்கு அதுக்குன்னா என்னால ஷூ வாங்கறதுக்கு சக்தி இல்லை சார் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்குல்ல, எம்சிஆர் செப்பல்லாம் சாஃப்டா இருக்கும், அது போட்டுக்கிட்டு போங்க. அந்த கடினமான செப்பல்லாம் போட்டுட்டு நீங்க வாக்கிங் போனீங்கன்னா கண்டிப்பா முட்டி வலி வரும். ஆரம்ப காலத்துல தெரியாது, அப்புறம் போக போக வரும். அப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங் அதிகமா வரும், வேர்வை வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நல்லா தாராளமா குடிங்க. ஏன்னா நீங்க வாக்கிங் போகும்போது வேர்வை வந்து உடம்புல நீர் சத்து குறையும். நீங்க வாக்கிங் போயிட்டு வந்து நிறைய பேர் செய்யற தவிர தண்ணி குடிக்க மாட்டாங்க, அப்ப கிட்னி ஸ்டோன் வரும். இதையும் பார்த்துக்கங்க. நான் வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். நீங்க பார்க்ல வாக்கிங் போறீங்க, இப்படிலாம் போறீங்க, அவங்க வந்து உங்களை வித்தியாசமா பார்ப்பாங்க. நீங்க அவங்க பாக்குறவங்க பார்த்துட்டு போட்ட நீங்க பாட்டுல நீங்க போங்க, அதை பார்த்துட்டு இன்னும் 4 பேர் அது மாதிரி போவாங்க. என்ன இதுல ஏதோ விஷயம் இருக்குதுடா அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு 4 பேர் போவாங்க. அப்புறம் அது 400 கூட ஆகிடும். அதனால எல்லாமே ஒரு சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பூர்வமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்லதுன்னு உங்க மனசுக்கு பட்டா நான் எப்படி வாக்கிங் போகணும்னு சொன்னத நீங்க செயல்முறைப்படுத்தி நலம் பெறுமாறு வளம் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். எங்களோட யோகா அம்மாபதி யூடியூப் சேனல்ல நீங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.